மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? இன்றைக்கும் என்னுடைய வீடு ஒரு வாடகை தான், எங்களுக்கு என்று சொந்தமாக எதுவும் கிடையாது. என்னையா வாடகை வீடு தான் சொல்லி அவ்வளவு கஷ்டமா சொல்றீங்க? வீட்டுக்கு வாடகை ஒரு 20,000 30,000 கொடுப்பீங்களா? சரியா, நீங்க வாடகை வீட்டுதான் இருக்கீங்க, அவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நீங்களே உங்க மூஞ்ச பாவமா வச்சுன்னு பேசிட்டு அங்க மக்களுக்கு உங்களை உயர்த்துவாரு, உங்களை செழிக்க செய்வாரு, உங்களை பொருளாதாரத்துல ஒன்றும் மேல மேல கொண்டு போவாரு அப்படின்னு உருட்டு இல்லையா? I see a financial blessing coming your way. உன் வழியிலே பொருளாதார ஆசீர்வாதங்கள் வருகிறதை நான் பார்க்கிறேன். ஐயா, உங்க வாழ்க்கையிலே பொருளாதார ஆசீர்வாதம் ஒன்றும் வராம வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, அப்புறம் எப்படியா மக்களுக்கு மட்டும் சொல்றீங்க? See it coming to the whole church. சபை முழுவதற்கும் அந்த ஆசீர்வாதங்கள் வருகிறதை பார்க்கிறேன். Unlimited blessings are coming. அளவே இல்லாத ஆசீர்வாதங்கள், supernatural blessings are coming. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள். ஐயா, சபை முழுவதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்களோட வாழ்க்கையை ஒன்றும் ஆசீர்வதிக்கப்படலையே. நீங்க சபைக்குள்ள இல்லையா? நீங்களே சொல்ற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படல, இதுல மக்களால் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு சொல்லி உசுபெத்து விடுறீங்களா? இப்பொழுது வரையிலும் எங்களுக்கு சொந்தமாக சபைக்கு இடம் கிடையாது. இன்றும் நாங்கள் வாடகையில் தான் இருந்து வருகிறோம். ஐயா, என்றும் சபையை நீங்களும் வாடகையில இருந்தா வர காணிங்கன்னா என்னதான் பண்றீங்க? மக்கள்கிட்ட பணத்தை எப்படி கேட்டு புடுங்குறீங்க? அந்த பணத்தை நான் என்ன பண்றீங்க? இன்றைக்கும் என்னுடைய வீடு ஒரு வாடகை தான், எங்களுக்கு என்று சொந்தமாக எதுவும் கிடையாது. எதற்கு சொல்ல வருகிறேன்? முழுக்க முழுக்க தேவ ராஜ்ய சிந்தையோடு செயல்பட்டு வருகிறோம். என்னது முழுக்க முழுக்க தேவ ராஜ சிந்தனையோடு செயல்பட்டு வரீங்களா? அப்படி என்ன செயல்பட்டீங்க? எப்படி மக்கள்கிட்ட காணிக்கை வாங்கலாம், எப்படி சொன்ன மக்கள் கொடுப்பாங்க, இப்படி யோசிச்சுதான் செயல்பட்டு வர்றீங்க நீங்க. அந்த சபையில அந்த பாஸ்டர் அவங்க விசுவாசிகளை எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காருன்னா, அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாகி ஓடி வந்து அந்த வார்த்தையை கனப்படுத்தினாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னது கேட்டு ஆண்டவர் வார்த்தையை கனப்படுத்தினாங்களா? எப்படியா? நம்மளுக்காக ஆண்டவர் உயிரே கொடுத்து நம்மள ஆசீர்வதிச்சாரு, நமக்காக ஆண்டவர் உயிரே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரோட வார்த்தையை கனப்படுத்தினாங்களா? நீங்க அப்படி செய்யணும் நான் சொல்ல, என் அனுபவத்தை சொல்றேன். என்னையா, ஆண்டவர் நம்மளுக்காக உயிரே கொடுத்துருக்காரு, அவர் வார்த்தையை கனப்படுத்த வராம அவங்கள போயிட்டு செய்ய வேணான்றீங்க. நீங்க சொல்லி என் அனுபவத்தை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி காரியத்தை கேட்கும்போது அந்த சபையில இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, என்னதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல ஒரு காணிக்கையை கொண்டு வந்து புல்பிட்ல போட்டு போயிட்டே இருந்தாங்க. என்னது, என்னதான் ஆசீர்வதிக்க போறாருன்னு புல்பிட்ல காணிக்கை போட்டு போயிட்டாங்களா? அப்ப இந்த காணிக்கை பத்தி தான் எவ்வளவு பேசுறீங்களா? காணிக்கையை போடுறதுதான் ஆண்டவரோட வார்த்தையை கனப்படுத்துறது, இத சொல்லதான் இவ்வளவு தங்கி பேசினீங்களா? அப்போ நான் யோசித்தேன், இவங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் காணிக்கைய போட்டவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அப்ப ஆண்டவர்கள் மனம் திரும்புறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பல பேருக்கு இந்த பிரின்சிபல் புரியுறது. ஐயா, இந்த வசனத்துக்கான அர்த்தத்தை எங்களுக்கு புரிய வைங்க, நாங்க பொருத்திக்கிறோம். நம்ம எந்த அளவுல கர்த்தரை பார்க்கிறோம்? இப்போ நம்ம எல்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்கோம்ல, எல்லாரும் கல்யாணத்துக்கும் போயிருக்கீங்க. சில பெரியவங்க நம்ம தகுதிக்கு மேல இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க, கட்டாயம் வரணும்னு. அங்க போகும்போது நீங்க கிஃப்ட் எப்படி வாங்குவீங்க? ஐயா, அந்த வசனத்துக்கான பிரின்சிபல் சொல்லி சார், ஏதோ கல்யாண கதை சொல்லுறீங்க. என்ன நீங்க யோசித்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலில இருந்து கிஃப்ட் கேட்டாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்கன்னா மைண்ட்ல என்ன தோணும்? இவர் எவ்வளவு பெரிய ஆளு, நம்மள கூப்பிட்டுருக்காரு, நம்முடைய தகுதிக்கு மேல இவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நம்ம மனசுல யோசனை வரும். ஏன்னு சொன்னா, இவங்க எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்காங்க, இனிமேல என்னை இவங்களை ஆசீர்வதிப்பாங்க, நான் அதனால அவங்களுடைய தகுதிக்கு. ஐயா, இதுல கூட அவங்க நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு போறமே இன்னும் அதிகமா ஹெல்ப் பண்ணணும், அதனால பரிசு கொடுக்க சொல்லி மக்களுக்கு சொல்லி தரீங்களா? ஆனா எத்தனை பேர் நம்ம கர்த்தரை அப்படி அப்ரோச் பண்றோம்? மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யறோம், ஆனா கர்த்தரை நம்ம இந்த மாதிரி பிரியப்படுத்துறோமா? ஐயா, நீங்க சொன்ன அந்த வசனத்துக்கான பிரின்சிபல் புரிய வைக்கிற நீங்களே, அது இதுதானா? ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனா அவங்க எப்படி கிஃப்ட் தரணுமோ அவங்க ஆசீர்வதிப்பாங்கன்னு நினைச்சு கொடுக்குற மாதிரி, கர்த்தருக்கு கொடுக்கும் போது இவரை நான் ஆசீர்வதிப்பாரு, இவரு கொடுத்தாதான் கொடுப்பாரு அப்படின்னு கொடுக்கணுமாயா? ஐயா, இப்படி சொல்லி சொல்லி மக்களோட காணிக்கைகளை அவ்வளோ வாங்கி ஒன்றும் வரக்கிட்டு தான் இருக்கீங்களா? அந்த காக்காக்கு புரிஞ்சிச்சு, தேவ மனுஷன் பசியா இருக்கிறான், 7 லட்சம் கடனு. நான் சொல்றேன், இன்னைக்கு 7,000 எடுத்து உடனே கர்த்தருக்குன்னு கொடுத்துப்பாரு. ஐயா, அவனே 7 லட்ச ரூபா கடன் இருக்கிறான்றீங்க, அவங்ககிட்ட எடுத்துட்டு வந்து 7,000 வை அப்படின்றீங்க.
7,000 வச்சேன்னா ஆண்டர் வந்து 7 லட்ச ரூபா கடனை அடைச்சிடுவாங்கய்யா. இந்த மாதிரி சொல்லி எவ்வளோ பேர்ட்ட காசு வாங்கியிருப்பீங்க. அந்த பணத்தெல்லாம் சேர்த்து விட உங்களால் உங்களுக்கு வீடு கட்ட முடியலையா? வர காசெல்லாம் என்னதான் பண்றீங்க? உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் சரியா போயிடுதா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெஸ் புதுசா போறதுக்கு. will close all your credit cards. இந்த மாதம் எல்லா கிரெடிட் கார்டை நீங்கள் கட்டி முடிப்பீர்கள். ஐயா என்னையா மொத்தையா கிரெடிட் கார்டு கடனை அடைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க? உங்களோட கிரெடிட் கார்டு கடனை அடையணும்னா ஒன்றும் எனக்காக உங்க கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்ணி காசு கொடுங்க, உங்க கடனை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிங்க. அப்பதான் மக்கள் காசு கொடுப்பாங்க. அப்பதான் நீங்க வீடு தான் கட்ட முடியும். Very soon all your EMIs will be cancelled. சீக்கிரத்துல எல்லா இஎம்ஐயும் கேன்சல் பண்ணப்படும். You will walk into prosperity. நீங்கள் செழிப்பை நோக்கி நகருவீர்கள். இஎம்ஐ வாங்கி கஷ்டப்படுற மக்களே, ஐயாக்கு உங்க இஎம்ஐல ஏன்னா வாங்கி கொடுங்க, உங்களோட இஎம்ஐ அடைஞ்சிரும். அப்பதான் ஐயாவோட வேகத்துல இல்லாத கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாரு. ஊழியத்திற்கு ஆராதிக்கவும் தேசத்திற்காய் மன்றாடி செபிக்கவும் ஒரு விஸ்தாரமான ஜெபமையம் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. ஐயா ஏயா விஸ்தாரமா அவ்வளவு பெரிய பில்டிங்ல கட்டி தபிசாதான் உங்களுடைய வேகத்துல இல்லாத ஆண்டவர் கேட்பாரா? எப்படி 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேர் போஷிக்கப்பட்டு 12 கூடைகள் மீதமெடுக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் கையில் இருக்கின்ற சிறியவற்றை தேவனுக்காக நீங்கள் விதைக்கும் போது ஆண்டவர் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் 12 கூடைகள் மீதம் எடுக்கத்தக்கதான நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்று தமது ஊழியக்காரனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஐயா வாக்கு தத்தத்தை பெற்று அவருக்கே ஒன்னும் வீடு இல்லாம இருக்காருயா. வாக்கு தத்தத்தை கொடுத்த அவருடைய கடவுளுக்கு அதை நிறைவேற்ற முடியலன்னு மக்கள்கிட்ட போயிட்டு இப்படி கையேந்த சொன்னாரா? ஒரே சமயத்தில் 2500 பேருக்கு மேற்பட்டோர் அமர்ந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய அளவு விசாலமான ஸ்தலம், 24 மணி நேர ஜெப மையம், இவை அனைத்தையும் உள்ளடக்கிய பிரம்மாண்டமான கட்டடம் ஏற்கனவே கட்டி ஆயத்தமாயிருக்கிறது. ஐயா ஆயத்தமா இருக்குதுன்னா உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாலும் அந்த கடவுள் அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கயா. எப்படி ஆண்டவர் யோசுவாவை பார்த்து நீ போய் சுதந்தரித்துக் கொள் என்று கூறினாரோ அதே போன்று சுதந்தரித்துக் கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோம். ஐயா சுதந்திரிக்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னா போய் சுதந்திரிச்சு கொள்ள வந்தானே, அதை விட்ட மக்கள்கிட்ட பணம் கேட்டு வாங்கினீங்க. ஒரு சதுர அடிக்கு 12,000 ரூபாய் செலவாகிறது. உங்களது உடன்படிக்கையின் காணிக்கையாக ரூபாய் 12,000 விதைக்கலாம். அல்லது மிக எளிதாக 10 மாதங்களுக்கு ரூபாய் 1200 அல்லது 12 மாதங்களுக்கு ரூபாய் 1000 விதைக்கலாம். 10 மாதங்கள் 12,000 செலுத்தி 1,20,000 விதைக்கலாம். இதுக்கு நீங்க எங்கன்னா போய் பிச்சை எடுக்கலாம் என்ற மாதிரி இருக்கு அவங்களோட எக்ஸாம்பிள். பரலோக பிதாவுடன் இந்த உடன்படிக்கையில் இணைகிற ஒவ்வொருவரின் பெயரும் நமது 24 மணி நேர ரூஹா எழுப்புதல் ஜெப மையத்தில் பொறிக்கப்படும். ஐயா இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறியா? ஒன்னும் பிள்ளையே பிறக்கலையா, அதுக்குள்ள பேர் வைக்க போயிட்டாங்களாம். அந்த மாதிரி இருக்கியா நீ சொல்றது? கேட்டு கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு இடத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஐயா காட்டின கடவுளுக்கு கொடுக்க தெரியாதா? இந்த இடத்துல இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று அதை எல்லாம் கேட்டு ஆண்டவர் இந்த இடத்தை காண்பித்திருக்கிறார். 4 கிரவுண்ட ஆண்டவர் நமக்கு இப்பொழுது காண்பித்திருக்கிறார். 4 கிரவுண்ட வாங்குவதற்கு இந்த ஓனர் நமக்கு கொடுத்திருக்கிறது 1 மாதம் அவகாசம் கொடுத்திருக்கிறார். அந்த 1 மாதத்துக்குள்ள நீங்க முடிப்பீர்களா என்று கேட்டார். நான் விசுவாசத்தை சொல்லி வந்திருக்கிறேன். ஐயா விசுவாசத்துல என்னையா சொல்லிட்டு வந்தீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தை நம்ம வாங்குவதற்கு நமக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான பணம் 20,000 ரூபாய். இதோடு கூட ஜெபிப்பீர்களா? நீங்களும் எங்களுக்காக உதவி செய்வீர்களா? ஜெபத்துக்கு வல்லமதா இருக்குன்னு நினைச்சேன், வரும்படி இருக்குன்னு இப்பதான் தெரியுது. ஐயா ஃபர்ஸ்ட் போட்ட பிளானுக்கு 1 சதுர அடிக்கு 20,000 கேட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல பில்டிங் எல்லாம் கட்டி ஆயத்தமா இருக்குன்னு, அதுக்கு 1 சதுர அடிக்கு 12,000 கேட்டாரு. இந்த மாதிரி ஒரு கேட்கும் போதெல்லாம் எவ்வளவு மக்கள் 1000 லட்சங்கள் கோடின்னு போட்டிருப்பாங்க. அந்த பணத்துல என்ன பண்ணாரு? இந்த நாள் வரைக்கும் அவர் ஒன்றும் அந்த பில்டிங்கை வாங்கவும் இல்லை, ஒரு இடத்த வாங்கி சபையை ஆரம்பிக்கவும் இல்லை. இதெல்லாம் யாரா கேட்டீங்களா? ஐயா இப்படின்னா 1 சதுர அடிக்கு 20,000 12,000 சம்பாதிச்சது மட்டும் இல்ல, இது இல்லாம இந்தியாவில் 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல. அந்த டைம்ல யாருன்னா கருப்பு பணம் பெட்டுக்கு கீழே அந்த எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஏன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா
பிச்சை எடுத்த தருணம். இதுக்கு நிறைய கேள்வி பாஸ்டர், நாங்க பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய போடலாமா அப்படின்னு சில பேருக்கு ரொம்ப வருத்தம். நிறைய பணம் நீங்க வந்து பெட்டுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்னா, அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா தயவு செய்து வந்து போடுங்க. ஆண்டவர் உங்களுடைய கையை ஆண்டவர் சுத்திகரிப்பார், ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. பாத்தீங்களா, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நிறைய பணத்தை ஒளிச்சு வச்சிருப்பீங்க. அதாவது கருப்பு பணம். அந்த பணத்தை எடுத்து வந்து கொடுத்தா ஆண்டவரு அவங்க கைய சுத்திகரிப்பாரா, ஆசீர்வதிப்பாரா. இவர மாதிரி யாராவது இப்படி பணம் சொல்லி வேதத்துல ஆண்டவரும் சரி, ஆண்டவரோட இருந்த அப்போஸ்தலர்களும் சரி, அவருடைய சீசர்களும் யாராவது இந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு ஒழுங்கா வேதத்தை எடுத்து பார்த்து படிச்சு உஷாரா இருந்தீங்கன்னா இவங்க இருந்தா தப்பிச்சிடுவீங்க. அப்படி இல்ல இவங்க தான் எங்களோட தேவை உள்ள இருந்து இவர் நம்பிருந்தீங்கன்னா ஆண்டவர் வரும்போது ஏமாந்து போயிடுவீங்க. பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.